அந்த பெண்டிங் கேஸ் என்னாச்சு? இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு மேடம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் மேடம். சொல்லுங்க மேடம். தீபாவதி, உங்க போனுக்கு என் மாப்பிள்ளையோட ஆதார் கார்டு அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. சரிங்க மேடம், நான் பாக்குறேன். நீங்க சீக்கிரமே என் மாப்பிள்ளை யாரு, அந்த பரமேஸ்வரியோட பேரன் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். கவலைப்படாதீங்க மேடம், சீக்கிரமே எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஏதாவது தகவல் இருந்தா எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் மேடம். மாப்பிள்ளை இது வரைக்கும் என் குடும்பத்துக்கு நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த கிழவியோட பேரனா இருக்க கூடாது, அது ஒன்னதான் நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு? என்னாச்சு மேடம்? பேரு ஒண்ணுல கார்த்திகேயன் இருக்கு, இன்னொன்னுல ராஜான்னு இருக்கு. ஆனா முகம் மட்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஆதார் கார்டு நம்பரை பாத்தீங்களா மேடம்? அதையும் நோட் பண்ண. ரெண்டும் வேற வேற நம்பரா இருக்கு. ஆனா ரெண்டு பேரோட அப்பா அம்மா பேரும் ஒரே பேரா தான் இருக்கு. பேரும் ஆதார் கார்டு நம்பரும் தான் வேற வேறையா இருக்கு. மத்ததெல்லாம் ஒத்து போகுதுன்னு சொன்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கு மேடம். அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ஒருவேளை நாம இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது தெரிஞ்சு நம்மள குழப்பி விடுறதுக்காக டூப்ளிகேட் ஆதாரங்களோட போலியோ ஒரு ஆதார் கார்டு ரெடி பண்ணிருக்கலாம்ல? அதுக்கும் சான்ஸ் இருக்கு மேடம். சோ நாம அந்த சாமுண்டீஸ்வரியோட மாப்பிளைய பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணணும். அப்பதான் உண்மையை வெளியில கொண்டு வர முடியும். அவங்கள கேட்கலாமாமா? அந்த லேடி தான் கேட்க வச்சிருப்பாங்க. நீங்க யார சொல்றீங்க மாப்பிள? அந்த தீபாவதி தான் சொல்றேன். அவங்க தானே யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அத்தைக்கிட்டே ஆதார் கார்டை கேட்டிருப்பாங்க. அத்தையும் நேரம் அவங்களுக்கு அமைச்சிருப்பாங்க. என்ன சொல்றீங்க மாப்பிள? அப்போ பேங்க் காரணத்துக்காக ஈஸ்வரிங்க கிட்ட ஆதார் கார்டு கேட்கலையா? இல்ல மாமா. எப்பா, அப்ப நீ ஒரிஜினல் கார்டை கொடுத்துட்டியா? இல்லங்க, ராஜான்ற பேர்ல இருக்கிற டூப்ளிகேட் கார்டு தான் கொடுத்திருக்கேன். அப்பாடா, அப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லு. இல்லங்க, பத்திக்கு பிரச்சனையை தள்ளி தான் போட்டிருக்கோம். அத்தைக்கு சீக்கிரமே நான் யாருன்னு தெரிஞ்சிடும். இந்த லேடி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்குள்ள நம்ம கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்திடுறது நல்லது. எப்பா, அந்த ஏட்டு இருக்காருல்ல, அவர் செல்போனை மட்டும் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கேன், எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும். தாத்தா பாட்டி மேல எந்த தப்பும் இல்லைன்னா அத்தையும் புரிஞ்சுப்பாங்க. அது கிடைச்சதுன்னு வச்சுக்கேன், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்பா. எப்பா, அதுக்கப்புறம் அத்தைக்கு உண்மை தெரிஞ்சா கூட அத்தை உன்னை மன்னிச்சு ஏத்துப்பாங்க. எப்பா, முதல்ல அந்த போனை கண்டுபிடிக்கணும்பா, அதான் இப்ப ரொம்ப முக்கியம். தம்பி ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். யார் நீ? எதுக்காக வீட்டுக்குள்ள போன? மேடம், இந்த வீட்டுல செல்போன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தாங்க மேடம். அது சரி பண்ணி வச்சு கொடுத்துட்டு போக வந்தேன் மேடம். செல்போன் சர்வீஸா? ஒருவேளை செத்து போன ஏட்டோட போனா இருக்குமோ? போனை யார்கிட்ட கொடுத்த? அந்த போனை சாமுண்டீஸ்வரிங்கிற மேடத்துக்கிட்ட கொடுத்தேன் மேடம். ஒருவேளை அக்கா போன் தான் ரிப்பேர் ஆயிடுச்சோ? எதுக்கும் இவன் கிட்ட இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா யார் போன்னு தெரிஞ்சிட போகுது. என் தம்பி, நீ கொடுத்த செல்போன் எந்த மாதிரி இருந்துச்சு? என்ன மாடல், என்ன கலர், ஏதாவது தெரியுமா? மேடம், அது கொஞ்சம் பழைய போன் தான் மேடம். போனுக்கு பின்னாடி வயசான ஒருத்தரோட படமும் அவருக்கு பேத்தி வயசுல இருக்கிற ஒரு பொண்ணோட படமும் இருந்துச்சு. அவ்வளவுதான் மேடம் எனக்கு தெரியும். நான் வரேன் மேடம். போன் பின்னாடி வயசானவரோட படமும் அவர் பேத்தி படமும் இருக்குன்னா
அப்ப அது கண்டிப்பா அது ஏட்டோட போனா தான் இருக்கணும். ஆனா அந்த போன் எப்படி அக்கா கைக்கு கிடைச்சது? ஒண்ணும் புரியலையே. அந்த போனு தானே அவரோட சித்தப்பாவும் என் புருஷனும் தேடிட்டு இருந்தாங்க. அந்த போனை அக்கா பாத்திரக்கூடாது. பார்த்தா பிரச்சனை தான். ஐயோ, அக்கா போனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாளே. அதுல என்ன இருக்குன்னு தெரியலையே. நமக்கு எதிரா ஏதாவது இருந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடுமே. எப்படியாவது அந்த போன் எடுத்துட்டு போய் என் புருஷன் கிட்ட கொடுத்தரணும். என்ன பண்ணலாம்? ஹலோ மேடம், நான் பேங்க்ல இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம், காலையில நீங்க வந்து 5 கோடி பணம் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா. அதை பத்தி நான் மேனேஜர் கிட்ட பேசினேன். அவரும் நாளைக்கு காலையில பேங்க் வந்து சைன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு மேடம். அதனால நாளைக்கு காலையில வந்தா நீங்க பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் மேடம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அந்த ஏட்டோட போனை தூக்கிட வேண்டியதுதான்.